நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு திரைப்பட ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் பேட்டி அளித்த நிலையில் அது தொடர்பாக கோவையில் திமுக மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழீழ மண் அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நாங்கள் குற்றச்சாட்டு வைக்க விரும்புகிறோம். 6-7 மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள், தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக 2009ஆம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம். நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை கடந்த இந்த ஒரு வாரங்களில் ராஜ்குமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்களும் நிற்கிற அந்த புகைப்படம், ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ் சமூகத்தை ஏமாற்றுவதற்காக காட்டினாரோ, நானும் மேதகு பிரபாகரன் நெருக்கம் என்ற ஒரு புகைப்படத்தை காண்பித்தாரோ, அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜ்குமார் அவர்கள் சொல்லியதும், ராஜ்குமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் 10 நிமிடம் கூட சந்திக்கவில்லை. சீமான் என்கிற இயக்குனர் இருக்கிறார், அவர் தமிழீழ குறித்து மேடைகளை பேசுகிறார், அவரை சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசு அவர்களும் அண்ணன் குளத்தூர்மணி அவர்களும் அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தார். அது ஒரு 10 நிமிட சந்திப்பு கூட இல்லை. அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும், அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார், வீடியோ வைத்திருக்கிறார் என்ற நேற்று ஊடகத்தில் வேற சொல்லியிருக்கிற செய்தியும், ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியிட்டேன் என்ற செய்தியும், அச்சத்தை மட்டுமல்ல தமிழீழம் என்கிற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. அடிப்படையில் தமிழீழத்தை அளிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் மேலோங்கி இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூக நீதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல, யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு கொண்டு செய்திருக்கிறது. ஏனென்றால் அந்த சந்தோஷ் வெளியிடுகிறார், இந்த படம் எடுக்கப்படவில்லை, அவர் சந்தித்தது உண்மைதான், அது 10 நிமிடம் கூட சந்திப்பில்லை. அவருடைய தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழீழ விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய சேரலாதன் அவரோடு தொடர்பை துண்டித்தார் என்ற செய்தியை வெளியிடுகிறார். கூடவே 6 புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம். எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார். அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் 6 புகைப்படத்தை எடுத்தோம். 4 புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார், 2 புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அமர்த்திதாஸ் அவர்களும் பொது வழியில் சீமானோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த 6 புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தோம், எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். எல்லாருடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர், நான் காட்சியில் சண்டை களத்தில் இருந்து துப்பாக்கி பிடித்தேன், என் கையை மேதகு பிரபாகரன் பிடித்தார், போராளிகள் பிடித்தார், இப்படி சுடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார். ஆனால் இன்று அவர் சொல்கிறார்கள், மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு ராணுவ இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள், பயிற்சி பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளை தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது. வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல முடிந்திருக்கிறது என்றால் இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கெடுக்க செய்திருக்கிறார்.